இப்போ அவரோட வருங்கால திட்டங்களை பற்றி ரொம்ப சிம்பிளாக சொன்னார். நம்மளோட கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி சொன்னார். 70,000 பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிச்சிருக்கோம், அதுக்கான மாநாடு நடக்க இருக்குது, அந்த மாநாடை பற்றி சொன்னார். ரொம்ப எளிய வார்த்தைகளில் திமுகவையும் அதிமுகவையும் பிஜேபியையும் ரொம்ப எளிய வார்த்தைகளை விமர்சிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம் சொன்னால், திமுகவும் பிஜேபியும் எந்த அளவுக்கு உறவாடி தமிழ்நாட்டு மக்களையும் இந்திய தேச மக்களையும் எப்படி சீர்கெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை 2-3 வார்த்தைகளில் மிக அழகாக எடுத்து வச்சிட்டாரு. அதுதான் நிகழ்வுங்க சார். ஆமாம், பாசிசம் பாயாசம் அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தைகளை வச்சு அண்ணாமலையும் உதயநிதி ஸ்டாலினும் தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்துறாங்க. அடுத்த கட்ட தலைவர்களாக உதயநிதி ஸ்டாலின் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக வேண்டி அண்ணாமலை அவர்களை எதிர்க்க வைத்துவிட்டு, அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை வளர்ப்பதற்காக வேண்டி உதயநிதி ஸ்டாலின் எப்படி நாடகம் ஆடுறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப எளிதாக பாசிசம் பாயாசங்கிற வார்த்தையில் தளபதி எளிதாக கூறிவிட்டார். ரசிகர்கள் வேற, வாக்காளர்கள் வேறங்கிறது உண்மைதான். இவர் ரசிகர்களாக மட்டும் உருவாக்கி வைக்கல, ரசிகர்களை மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு நற்பணி மன்றங்களாக மாற்றப்பட்டது. அந்த மாற்றப்பட்ட நற்பணி மன்றங்களில் பூத் இயக்கங்கள் கிரியேட் செய்யப்பட்டது. அதிலிருந்து வந்த கண்டெடுக்கப்பட்ட சிலரை மட்டும்தான் அவர் தலைவர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் நியமித்தார். இந்த விஷயங்களுக்காக தளபதி 30 வருடங்களுக்கு முன்பே அரசியலுக்கு வந்துவிட்டார். ஆனால் இதற்கான கட்டமைப்புகளை அவர் சிறிதாக ஒவ்வொரு செங்கல்களாக இப்போ வரைக்கும் செதுக்கியிருக்கார் என்பதே உண்மை. இது வெறும் ரசிகர் மன்றமாக செயல்படலை, மக்கள் இயக்கங்களாக எல்லா தேவைகளிலும் மக்களுக்காக இயங்கி போராடிய ஒரு மக்கள் இயக்கம். அதே மாதிரி சுனாமி பேரிடர் காலங்களிலும் சரி, மக்களுக்கு ஏற்பட்ட கஜா புயல் காலங்களிலும் சரி, இலங்கை தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட காலங்களிலும் சரி, அனைத்து நேரங்களிலும் இறங்கி களமாடிய ஒரு இயக்கம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் பேசும்போதே என்ன சொன்னார்னா, நான் இங்கே எதுவும் பெருசாக செய்து விட போவதில்லை, நீங்கள் செய்கிறத நான் சரியாக வழி நடத்த போகிறேன், அவ்வளோதான். நான் உங்களை ஜெயிக்க வைக்க போகிறதில்ல, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நான் உதவி செய்ய போகிறேன். ஏற்கனவே வைக்கப்பட்ட ஒரு இயக்கத்திலிருந்து நான் செய்ய போகிறது ஒரு சிறு துளி வெள்ளமாக தான் இருக்கும். மிகப்பெரிய அளவு மாற்றங்களை ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி விட்டது. உங்களுடைய தலைவர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, அவர் 3.5 மணி நேரம் அவருக்காக உட்கார்ந்து இரவு நேரங்களில் பயணித்து இப்படி வந்த ஒரு கூட்டத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. எப்படியாப்பட்ட அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று நேரடியாக கூறிவிட்டார். அவர் எங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப நன்றி. மேலும் இந்த விஷயத்தை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வோம். ஆதவர்ஜினா ரொம்ப எளிதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பதற்றம் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸ் அப்ரோச் மூலமா திமுகவை சாடி இருக்கார். இந்த வாரிசு அரசியலை ஒழிக்க வேண்டும் என்பதும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பது ஆதவர்ஜினாவோட கூட்டாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். 2026 நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும்.